بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. الحمد لله. நேற்று கிளாஸ்ல பார்த்தது கொஞ்சம் நோட் பண்ணியிருந்தீங்களா சிஸ்டர்ஸ்? கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்களேன் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுதா? கொஞ்சம் கிளாஸ்க்கு அப்புறமா போய் பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஏதாவது புரியாம இருக்கு, அதை டவுட்ஸ் இருக்குங்களா? மெசேஜ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். டவுட்ஸ் எதுவும் இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? டவுட்ஸ் எதுவுமே இல்லையா? அந்த அளவு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இல்ல கவனிக்கவே இல்லையா? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? சிஸ்டர்ஸ் ரிப்ளை பண்ணுங்களேன் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். ஃபத்ஹா கஸ்ரா தும்மா எந்த மாதிரி வச்சு சொல்றது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ஓகே என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன், ஃபத்ஹா வரும்போது நான் அ ஃபத்ஹா அ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹம்சா ஃபத்ஹா அ, ஐன் ஃபத்ஹா அ அ அ. இந்த ஐனோட மஹ்ரஜ் நடுத்தொண்டையில் கரெக்டுங்களா? அப்போ இந்த அ சவுண்டும் நடுத்தொண்டையில இருந்து வரும். அ அ. غين فتحة غو غو غو. கரெக்டாக அந்த இடத்த கொஞ்சம் டச் பண்ணி பாருங்களேன், உங்களால ஃபீல் பண்ண முடியும் அந்த இடத்துல இருந்தா சவுண்ட் வெளியே வருது அப்படின்றது. அதுக்கு தான் நம்ம வந்து மஹ்ரஜை பத்தி சொன்னோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ வந்து கஸ்ரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஐன் கஸ்ரா ஐ ஐ. ஹம்சா கஸ்ரா இ. ஷீன் கஸ்ரா ஷி. இப்படி உச்சரிப்போம். இப்போ தொம்மா வந்துச்சு, அதாவது பேஷ் வந்துச்சுன்னா எப்படி ரீட் பண்ணுவோம்? ஹம்சா தொம்மா உ. ஹம்சா ஹம்சா தொம்மா உ. ஹம்சா இறுதி தொண்டை, அதாவது பாட்டம் ஆஃப் த த்ரோட், அடித்தொண்டையில இருந்து அதோட சவுண்ட்ஸ் வந்து கேட்கும். ஹம்சா ஃபத்ஹா அ, சரிங்களா? ஹம்சா கஸ்ரா இ. ஹம்சா தொம்மா உ. ஐன் தொம்மா உ. ஐன் கஸ்ரா ஐ. அப்படியே ரீட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஷீன் தொம்மா ஷூ. ஃப தொம்மா ஃபூ. ஸோ இப்படிதான் வந்து ஃபத்ஹா கஸ்ரா தொம்மா வச்சு ஒவ்வொரு லெட்டருமே நம்ம வந்து ரீட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கப்புறமும் புரியலையா சிஸ்டர்ஸ்? இன்னும் டீப்பான எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? ஒரு சென்டென்ஸ் மட்டும் எந்த மாதிரி சரி, ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த லெசன் 9th லெசன் பார்த்துக்கலாம். இது 9th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இங்க பாருங்க, இது எப்படி ரீட் பண்ணுவோம் இதை? نون فتحة ألف سكون نام. را فتحتين رن. نارا نارا. ஓகேங்களா சிஸ்டர்? இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னது இது? ஹா فتحة ألف سكون حا. سين كسرة سي. حاسي. دال كسرتين دين. حاسدين. இந்த மாதிரி ரீட் பண்ணுவோம். இது பாருங்க, ஃபுல்லா ஃபத்ஹா ஃபத்ஹத்தைனா வந்துருக்கு பாருங்க. நீம் ஃபத்ஹா மா. தா ஃபத்ஹா அலிஃப் ஸகீரா தா. மதா. ஐன் ஃபத்ஹத்தேன் அன். மதாஅன். இது قاف فتحة قا. را كسرة يا سكون ري. قريب. با فتحتين بن. قريبا.
ரா ضمة رو واو فتحة يا سكون وي روي دال فتحتين دن رويدا عين كسرة يا سكون عين شين فتحة شا عيشة تا كسرتين تين عيشتين சிஸ்டர்ஸ் இப்போ புரிஞ்சுதுங்களா? ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெசன் போய்க்கலாம் இன்ஷால்லா. 10th லெசன். 10th லெசன்ல நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ சுக்குனுடைய லெசன் வந்து அல்ஹம்துலில்லாஹ். இந்த சுக்குனுடைய லெசன்ல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் சுக்குனை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபத்ஹாவை போட்டு பாருங்க. ஒரு லெட்டருக்கு படிக்கவே தெரியலன்றவங்களுக்கு தான் நான் சொல்றேன் இதை. ஃபத்ஹா போட்டு பாருங்க, அந்த லெட்டருக்கு ஜபர் போட்டு பாருங்க. அப்போ அங்க வாவுக்கு வாவ் ஃபத்ஹா வ, அப்போ அது மேல புள்ளி வச்சு தமிழ் எப்படி ரீட் பண்ணுவோம்? யுன்னு ரீட் பண்ணுவோம். ஸோ அதே தான் சுக்குன்றதும் அப்படிதான். வாவுக்கு சுக்குன் வந்து எப்படி ரீட் பண்ணுவோம்? அவ். ஹம்சா ஃபத்ஹா வாவ் சுக்கூன் அவ், ஹம்சா கஸ்ரா வாவ் சுக்கூன் யூ. ஸோ இப்படி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ரீட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ப, ஜீம், தல், போ, பஃப். இந்த லெட்டர்லாம் என்னது? நம்ம முதல்ல சொன்னதான் காயிதா நூரானின்ற புக் வந்து கலர் கோட் பண்ணி நம்ம தஜ்வீத் ரூல்ஸை ஈஸியா அப்சர்வ் பண்ணணுன்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க இருக்கு பாருங்களேன், இது எதுக்காக கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்கன்னா பல்கலாவுடைய சட்டம் இருக்கு, கொத்து ஜத்து நம்ம பார்த்தோம்ல, அதுக்காக தான் இங்க இது மாதிரி கலர்ல கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப தா இதுக்கு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க, அது கல்கலாவுடைய லெட்டரா? அப்படி கிடையாது. இந்த தா பொறுத்த வரைக்கும் கல்கலாவுடைய லெட்டர் கிடையாது. தாவுடைய சிஃபத் என்னன்னா ஹம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைட்டா காத்த வெளியே விட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அத், இத், உத் அப்படி சொல்லி ஏர் லைட்டா வெளியே விட்டு சொல்லுவோம். ஸோ அதனாலதான் இங்க வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இது கல்கலாவுடைய லெட்டர் கிடையாது இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ 10th லெசன் அப்போ இப்படிதான் இருக்கும் சுக்கூனுடையது. சரிங்களா? எப்படி இதை ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹம்சா ஃபத்ஹா ப சுக்கூன் அப், همزة كسرة با سكون إب أب إب، همزة ضمة با سكون أب أب إب أب. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரீட் பண்ணணும். இப்போ இந்த ரா இருக்கு பாருங்களேன், இந்த ரா வந்து என்னன்னா இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க. இது ரா கஸ்ரா வந்தா லைட் ஆயிடும், ஃபத்ஹாவும் தொம்மாவும் வரும்போது ஹெவி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹம்சா ஃபத்ஹா ரா சுகூன் ஆரோ, ஆரோ ஹெவி பண்ணும். ஹம்சா கஸ்ரா ரா சுகூன் ஈர், ஈர் இயரோ அப்படி சொல்லி படிக்க கூடாது, ஈர் அவ்வளவுதான். ஹம்சா தொம்மா ரா சுகூன் ஓர். அப்போ இப்படி ரீட் பண்ணுவோம். சில பேர் இது எப்படி ராவை ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்கன்னா தப்பா அர்ற அப்படி ரீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அர்ற இல்லை, ஆரோ. ஒரு தடவை தான் நாக்க சொல்லட்டும். ராவுடைய இது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நாக்க ஒரு தடவை தான் சொல்லட்டும். அந்த 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 திக்ராருடைய சவுண்ட் வந்து அந்த ட்ரில்லிங்கோடைய சவுண்ட் வந்து கேட்கக்கூடாது. ஆரும் அப்படின்னு ஒரு தடவை தான் நம்ம என்ன பண்ணணும்? நாக்க வந்து சொல்லட்டும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா ரெஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஹூனா சவுண்டை வந்து ஃப்ளோ பண்ணணும். இப்போ இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இதெல்லாம் என்னதுன்னா சவுண்டை வந்து ஃப்ளோ பண்ணணும். அதாவது தஜ்வீத் ரூல்ஸ்ல இதுவும் ஒரு ரூல்ஸ்ன்னு சொல்லலாம். என்னன்னா நான் இங்கே இந்த இடத்துல சொல்லிடுறேன். 3 விஷயம் இருக்கு. ஷித்தான்னு சொல்லுவாங்க. ஷித்தானா கடினமா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் கடினமா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், அதாவது சுக்கூன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுல கல்கலா வந்துடும். சரிங்களா? அதாவது அஜித் கத்தீன் பக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஹம்சா ஜீம் தல் காஃப் தா ப ஜீம் தல், அதே மாதிரி அஜித் கத்தீன் பக்கத் ப கஃப் த. சரிங்களா? அப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே என்னதுதான்? ஷித்தாவுடைய லெட்டர்ஸ். ஷித்தா ஆனா என்னதுன்னா கடினமா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு வந்து கட் பண்ணுவோம், அந்த சவுண்ட் வந்து கட் பண்ணுவோம். எப்படி? இப்போ பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப் அபு, சாரி அப்பு இல்லை, அபு அஜு அப்போ அது அப்படி சொல்லி என்ன பண்றோம்? கட் பண்றோம், சவுண்டை கட் பண்றோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் எது வந்தா கட் பண்ணுவோம்? எந்தெந்த லெட்டர்ஸ் வந்தா கட் பண்ணுவோம்? அஜிது பத்தின் பக்கத், அஜிது பத்தின் பக்கத். நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது வந்து கீவேர்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சவுண்டை கட் பண்ணுவோம். இப்போ பைனியான்னு சொல்லுவாங்க. பைனியானா
நம்ம சவுண்டை ஃப்ளோ பண்ணவும் மாட்டோம், சவுண்டை கட் பண்ணவும் மாட்டோம். இடையில நம்ம ஓரளவு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சவுண்டு லைட்டா ஓட விடுவோம். என்னது அது, என்னென்ன லெட்டர்? லின் உமர்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னது? லின் உமர், லாம், நூன், ஐன், மீம், ரோ. இந்த 5 லெட்டர் வந்துச்சுன்னா சுக்கூன் வரும்போது தான், சரிங்களா? சுக்கூன் வரும்போது இந்த 5 லெட்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சவுண்டை ரொம்ப ஃப்ளோ பண்ணவும் கூடாது, சவுண்டை அப்படியே ஷிட்டா மாதிரி கட் பண்ணவும் கூடாது. என்ன பண்ணணும்? லைட்டா ஓட விடணும். ஃபார் எக்ஸாம்பிள், அர் அர் ஓடி விட்டுட்டே இருக்கக்கூடாது. அன் அன்னு அப்படி கட் பண்ணிட்டு கொல்கலா செஞ்சுற மாதிரி ஆயிடும். ஸோ கட் பண்ணவும் கூடாது, அன் ஃப்ளோ பண்ணவும் கூடாது. இன்ஷா அல்லாஹ். அ அ அப்படி சொல்லி கட் பண்ணல, அ ஏ சவுண்டை லைட்டா ஃப்ளோ பண்றோம், சரிங்களா? இப்போ இது ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து ரிஹோன்னு சொல்லுவாங்க. ரிஹோனா என்னது? சவுண்டு மீதி இந்த அஜீத் காத்தின் பக்கத்துலையும் லின் அமர்லையும், அதாவது ஷித்தாலையும் பைனியாலையும் வராத லெட்டர்ஸ் எல்லாமே ரிஹோன்னு சொல்லுவாங்க. இந்த ரிஹோவோட லெட்டர்ஸ், இது ரெண்டுத்துலயும் வராத லெட்டர்ஸ் எல்லாமே ரிஹோ தான், சரிங்களா? இப்போ இந்த ரிஹோவோடைய லெட்டர்ஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம்? சவுண்டை ஃப்ளோ பண்ணும், ஓட விடும். எப்படி? அஹ், இஹ், ஓஹ், அஸ், இஸ், ஓஸ் ஃப்ளோ பண்றோம். நம்ம வந்து சவுண்ட் ஓட விடுறோம் பாருங்க. உங்களால ஃபீல் பண்ண முடியுதா சிஸ்டர்ஸ்? இது பாருங்களேன், அஸ், இஸ், உஸ், அஷ், இஷ், உஷ், அஷ், இஷ், உஷ். படிக்க கூடாது, அப்படி படிக்க மாட்டோம் நம்ம. இது என்ன பண்ணுவோம்? சவுண்டை ஃப்ளோ பண்ணுவோம். அஷ், இஷ், உஷ், அஸ், இஸ், உஸ். ஸோ சவுண்டை வந்து என்ன பண்றோம்? ஃப்ளோ பண்றோம். இதுதான் யெகோவோடைய சிஃபத். இந்த 10th லெசன்ல நமக்கு இந்த சட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க காய்தால. அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சுதுங்களா சிஸ்டர் 10th லெசன்? நெக்ஸ்ட் லெசன் போலாமா இன்ஷா அல்லாஹ்? நெக்ஸ்ட் லெசன் பாருங்க இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னா 11th லெசன். இப்போ 11th லெசன்ல நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இங்க ஒரு ரூல்ஸ் வருது. என்ன ரூல்ஸ்ன்றதை வந்து இன்ஷால்லா நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்ஷால்லா. இப்போ நம்ம லெசன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம கடைசியா நான் வந்து அதுல என்ன ரூல்ஸ் இருக்குன்றதை சொல்லி கொடுக்குறேன் இன்ஷால்லா. என்னன்னா இங்க பாருங்களேன், இது எப்படி படிப்போம்? ஹம்சா ஃபத்ஹா நூன் சுகூன் அன், த ஃபத்ஹா த, த. இப்போ இது எப்படி ரீட் பண்ணுவோம்? இப்போ நமக்கு இது முன்னாடி படிச்ச எல்லா லெசனுமே என்ன பண்ணிட்டாங்க? மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இது எப்படி ரீட் பண்ணுவோம்? த ஃபத்ஹா ரா சுகூன் தாரு. இப்போ இந்த ராவை ஹெவி பண்ணுமா லைட் பண்ணணுமா? ராக்கு சுக்கூன் இருக்கு, அப்போ என்ன பண்ணணும்? முன்னாடி லெட்டரை பார்த்தோம், ஃபத்ஹா இருக்கு, ஸோ ஹெவி பண்ணிடணும். தாரு ضاد فتحة ألف صغيرة ضا தாரு ضا. இந்த பாபை கொல்கலா பண்ணுவோம். ஹம்சா فتحة با سكون أب قاف فتحة ألف صغيرة قا أبقى. همزة كسرة قاف سكون يق را فتحة همزة سكون را يقرأ. ஸோ இந்த மாதிரி இப்படி ரீட் பண்ணும். இது همزة فتحة أ ثا فتحة را سكون ثار أثار نون فتحة نا أثرنا يا فتحة دال سكون يد خا ضمة خو يدخو لام ضمة واو سكون لو يدخلوا نون فتحة نا يدخلون. ஓகேங்களா சிஸ்டர்ஸ்? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது முன்னாடி படிச்சு எல்லாமே நமக்காக அந்த நான் இங்க பாருங்களேன், இந்த மாதிரி இந்த ஆயத்து பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும் குரான்ல மோஸ்ட்லி. என்ன இருக்கு அங்க குரான்ல? ஃபத்ஹா கஸ்ரா தும்மா சுகூன். இதுலயும் பாருங்க, ஃபத்ஹா கஸ்ரா தும்மா சுகூன். இது மட்டும்தான், நிறைய வந்து இப்படிதான் இருக்கு. அப்போ இது ஓரளவு நம்ம ஃபத்ஹா கஸ்ரா தும்மா சுகூன் நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம்னா, சின்ன சின்ன ரூல்ஸ் கூட ஒரு 3 நாள் இருக்கும். அது படிச்சுட்டோம்னால குரான் ஈஸி, நமக்கு எல்லாம் இலகுவாக்கி வச்சிருக்கோம். எல்லாம் என்ன பண்ணிருக்கேன், இந்த குரானை ரீட் பண்றத நமக்கு இலகுவாக்கி வச்சிருக்கான். நம்ம வந்து இது ரொம்ப பெரிய மலுப்பா வந்து பார்க்க வேண்டாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுதான். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸி. பாருங்க, ஃபுல்லா ஃபத்ஹா இருக்கு, தும்மா இருக்கு, வாவ் இருக்கு, கஸ்ரா இருக்கு, சுக்கூன் இருக்கு. இந்த விஷயங்கள் மட்டும் தான் இருக்கு. நான் இதை ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மீம் கஸ்ரா நூன் சுக்கூன் மின், ஹம்சா ஃபத்ஹா ஹா சுக்கூன் அஹ் மின் அஹ்
லாம் கஸ்ரா லாம் சுகூன் லில் من أهل الكاف كسرة كي من أهل الكي تا فتحة ألف صغيرة تا من أهل الكتاب با كسرة بي من أهل الكتاب இது ஒரு வேர்ட் பாருங்களேன். இது இது எப்படி ரீட் பண்ணணும்? ஹம்சா ஃபத்ஹா அலிஃப் மத் லாம் சுகூன் ஆல் همزة فتحة ألف صغيرة الآن نون فتحة ன الآن. ஓகே, இன்னொரு விஷயம் இந்த இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த லெசன்ல ஒரு பெரிய ஒரு சட்டம் இருக்கு. நான் இன்ஷால்லா அந்த சட்டத்தை நான் நாளைக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா நாளைக்கு இல்லை நான் பின்னாடி இது காகிதம் முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லித்தரேன் இன்ஷால்லா. இப்போ இங்க ஒரு சட்டம் இருக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்களேன், இங்க மத் இருக்கு. இப்போ இந்த மத்தை எத்தனை கவுண்ட்ஸ் நீட்டுவோம் அப்படி சொல்லி தெரியணும்ல நமக்கு. முன்னாடி 8th லெசன்லயும் 7th லெசன்லயும் ரெண்டு அலிஃப் தகுந்த மாதிரி நீட்டணும். 2 மத்துக்கு நீட்டணும்னு பார்த்தோம். ப பூ ஸோ 2 அலிஃப் தகுந்த மாதிரி நீட்டணும்னு பார்த்தோம். இப்போ இங்க இந்த மத்துலாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த மத்துக்கு எத்தனை கவுண்ட்ஸ் நீட்டணும் அப்படின்னா 4ல இருந்து 5 அலிஃப்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நீட்டுவோம். எப்படின்னா சின்ன வேர்டு வச்சு இல்லை, சரி ஓகே, இங்க பாருங்க, இந்த இந்த மத்தை மட்டும் பாருங்களேன். ஃப கஸ்ரா ய மத் ஃபி 2 கவுண்ட்ஸ் 2 அலிஃப்க்கு தகுந்த மாதிரி நீட்டிடும். நெக்ஸ்ட் ஹம்சா ஃபத்ஹா அ சொன்ன உடனே ஹம்சா ஃபத்ஹா ஹ சுகூன் அஹ் சொன்ன உடனே எப்படி ரீட் பண்ணுவோம்? ஃபி அஹ் ஃபி அஹ். ஸோ இப்படி ரீட் பண்ணுவோம். இந்த மத்துக்கு பேரு மத்துல் முத்தசில். அதாவது அதே வேர்ட்ல ஹம்சா வந்துச்சுன்னா மத்துல் முத்தசில்னு சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த மத்தோட பேர் மத்துல் முத்தசில். 4ல இருந்து 5 அலிஃப் தகுந்த மாதிரி நம்ம வந்து நீட்டுவோம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கடைசியா பாருங்க 12th லெசன். இந்த 12th லெசன்ல ஷத்தா வருது. இப்போ ஷத்தானா என்ன, அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஷத்தாவும் கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ எதுக்காக ஷத்தா கொடுத்துருக்காங்கன்னா இங்க பாருங்களேன், இங்க ஷத்தா இருக்கு. இந்த ஷத்தாக்குள்ள இங்க ஷத்தா எந்த எழுத்துல இருக்கோ அதே எழுத்து வச்சு சுக்கூன் வச்ச லெட்டர் அந்த ஷத்தாக்குள்ள மறைஞ்சிருக்கு. இப்போ நான் நேத்து உங்களுக்கு சொன்னேன்ல 5th லெசன்ல பார்த்தோம், மீம் ஃபத்ஹத்தேன் மன் அப்படி சொல்லி பார்த்தோம்ல, தோசபர் பத்தி பார்த்தோம்ல. ஸோ அதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோடு ஃபத்ஹாவோடது, இன்னொரு கோடு எதோடது சுக்குன் வச்சு நூன் அதுல மறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. அதே மாதிரிதான் இந்த ஷத்தாவை பொறுத்த வரைக்கும் அதுல அந்த 5th லெசன்ல எல்லாத்துலயுமே நூன் வச்சு மறைஞ்சிருந்துச்சு. இந்த ஷத்தால எந்த எழுத்துல ஒரு ஷத்தா கொடுத்துருக்காங்களோ அதே எழுத்தோட சுக்கூன் வச்சுது அங்க மறைஞ்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி ஹம்சா ஃபத்ஹா தா சுக்கூன் வந்து நெக்ஸ்ட் தாக்கு ஃபத்ஹா இருக்கு. சரிங்களா? அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷத்தாக்குள்ள அந்த சுக்கூன் வச்ச தாவை இருக்கு, அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அது உள்ள மறைஞ்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஹம்சா ஃபத்ஹா இருக்கு, நெக்ஸ்ட் தாக்கு சுக்கூன் கொடுத்துருக்காங்க, அடுத்ததா தாக்கு ஃபத்ஹா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். இது படிச்சா புரியும் பாருங்களேன். ஆனா ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுவோம், இதை காய்தால ஹம்சா ஃபத்ஹா தா ஷத்தா ஷத்தா தான் நம்ம சொல்லுவோம். சுக்கூன்ட்டுக்கு அப்படின்னு நம்ம வந்து அப்படி சொல்ல மாட்டோம், ஷத்தா போட்டு சொல்லுவோம். எப்படி ஹம்சா ஃபத்ஹா தா ஷத்தா அத் தா ஃபத்ஹா தா அத்த. ஹம்சா கஸ்ரா பா ஷத்தா இப் பா தும்மா பு இப்பு. அப்போ இங்க பாருங்களேன், இங்க பேக்கு ஹம்சா கஸ்ரா இருக்கு, நெக்ஸ்ட் பேக்கு சுக்கூன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பேக்கு தும்மா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஷத்தா பெரிய விஷயம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இது பாருங்க, ஹம்சா தும்மா தா ஷத்தா வஸ் தா கஸ்ரா சி வஸ்ஸி. ஓகேங்களா சிஸ்டர்ஸ்? அப்போ இதுதான் மொத்தமே, இவ்வளவுதான் குரான்ல இருக்கிற விஷயங்கள், இவ்வளவுதான். மத்த லெசன்ஸ் எல்லாம் என்னன்னா நமக்கு வந்து பிராக்டிஸ்க்காக கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, மீதி 70th லெசன்ல இது அவ்வளவுதான். இவ்வளவு சட்டங்கள் மட்டும்தான் குரான்ல இருக்கு. என்னென்னது ஃபர்ஸ்ட் லெசன்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க, லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 நாள்ல
நம்ம எப்படி குரானை ரீட் பண்ணணும் அப்படின்றத உள்வாங்கியிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். என்னது ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன பார்த்தோம்? லெட்டர்ஸை பார்த்தோம். சரிங்களா? நான் இது காயிதா முடிக்கணுன்றதுக்காக நான் சொல்லி கொடுக்கல. யாருமே குரான் படிக்க தெரியல அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான், ரிவோட்டட் முஸ்லிம்ஸ்க்காகவும் வயசானவங்களுக்காகவும் தான் இந்த மெத்தடை நான் சொல்லி கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம லெட்டர்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது லெசன்ல லெட்டர்ஸ் நடுவுல இருந்து கொடுத்துறாங்கன்னா எப்படி ரீட் பண்ணணுன்றதை பார்த்தோம். ஃபோர்த் லெசன்ல ஃபத்ஹா கஸ்ரா தும்மாவை பத்தி பார்த்தோம். அப்படியே ஷேர் பண்றேன். ஃபோர்த் லெசன்ல ஃபத்ஹா கஸ்ரா தும்மாவை பத்தி பார்த்தோம். ஃபிஃப்த் லெசன்ல ஃபத்ஹாத்தைன் கஸ்ரத்தைன் தும்மத்தைன் பார்த்தோம். ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் தும்மத்தைன்ல சுக்குன் வச்சு நூன் மறைஞ்சிருக்கு. அப்போ ஹம்சா அதாவது ஃபத்ஹா கஸ்ரா தும்மா எப்படியோ அதே மாதிரி தான் அதோட இன்னும் சேர்த்து படிப்போம். அதாவது சுக்குன் வச்சு நூன் மறைஞ்சிருக்கனால இன்னும் சேர்த்து படிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சிக்ஸ்த் லெசன்ல 4வது லெசனையும் 5வது லெசனையும் சேர்த்து நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம். 7th லெசன்ல அலிஃப் சகீராவை பத்தி பார்த்தோம். இது கடாசப்னு சொல்லுவாங்க. அலிஃப் சகீராவை பொறுத்திருக்கும் 2 அலிஃப்க்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்டி படிப்போம். ப ய ரோ இதோட சட்டம் 2 அலிஃப்க்கு தகுந்த மாதிரி 2 மத்துக்கு நீட்டுவோம்னு பார்த்தோம். இப்போ 8th லெசன்லயும் நம்ம என்ன பார்த்தோம்? ப ஃபத்ஹா அலிஃப் சுகூன் ப இதோட சட்டமும் 2 அலிஃப்க்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்டுவோம்னு சொல்லி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 8th லெசன்லயே சுக்கூனுடைய வந்துருச்சு விஷயம். இப்போ இந்த சுக்கூனுடைய இதுல என்னது? அல்லீனுல எப்படி படிப்போம் நம்ம? வவ் வந்துச்சுன்னா அவ், ஐ, ஹவ், ஹை அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ரீட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். 9th லெசன்ல முன்னாடி படிச்ச எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துட்டாங்க. 10th லெசன்ல நமக்கு சுக்கூனுடைய லெசன் கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சுக்கூன்ல இன்னைக்கு ஒரு சட்டம் பார்த்திருக்கோம். ஷித்தா ரிஹு பைனியான்னு சொல்லிட்டு. ஷித்தானா சவுண்டை கட் பண்ணும். சுக்கூன் வரும்போது மட்டும்தான். சரிங்களா? சவுண்டை கட் பண்ணும். எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு? அஜித் பச்சின் பக்கத் அதோடைய லெட்டர்ஸ்க்குலாம் சவுண்டை கட் பண்ணுவோம் சுக்குன் வரும்போது. பைனியான்றது சவுண்டை நார்மலா கட் பண்ணவும் மாட்டோம், ஃப்ளோ பண்ணவும் மாட்டோம், நார்மலா நிற்கும். அதான் பைனியான்னு சொல்லுவாங்க. பைனியானா இடையில நிக்கிறது. அப்போ அதோடைய லெட்டர்ஸ் என்னது? 5 லெட்டர். லின் உமர் லாம் நூன் ஐன் மீம் ரா. இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லாமே ரிஹூல வந்துரும். மீதி இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே சுக்குன் வரும்போது சவுண்டை ஃப்ளோ பண்ணி ஓட விடுவோம். அஹ் எஹ் ஓஹ் சவுண்டை ஓட விடுவோம்னு பார்த்தோம். இப்போ இந்த 11th லெசன்ல நம்ம என்ன பார்க்குறோம்? முன்னாடி படிச்ச எல்லாத்தையுமே நமக்கு ரிவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. 12th லெசன்ல ஷத்தாவோட இது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷத்தாவோடதுல ஒன்றும் இல்லை. அந்த எந்த எழுத்துக்கு ஷத்தா இருக்கோ அந்த எழுத்துடைய சுக்கூன் வச்ச எழுத்து தான் அந்த ஷத்தாக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இது அல்ஹம்துலில்லாஹ். இது புரிஞ்சுதுங்களா சிஸ்டர்ஸ்? கிளாஸ் பெனிஃபிட்டா இருந்ததா இப்போ இன்னைக்கு எடுத்த கிளாஸ்? அது கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல எப்படின்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ். இல்ல நான் வேற மாதிரி கொண்டு போகணுமா? ஒருத்தருக்கு போய் சேர்ந்தாலும் அது கரெக்டான ஹக்கா போய் சேரணும்னு பாக்குறேன் இன்ஷா அல்லாஹ். யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே சிஸ்டர்ஸ், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ்க்கு உங்க எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அருள் புரியட்டும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார், ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். சரி, கிளாஸ் முடிச்சுக்கலாம் அப்போ இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ். துவா சொல்லிக்கோங்க சிஸ்டர். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.